ஈஸ்வரி பார்த்துட்டிங்களா, நான் பாக்கிய கிட்ட வந்துட்டு ரொம்பவே புலம்புறாங்க. இந்த ராதிகா வந்துட்டு என் பேச்சை கேட்கவே மாட்றா. எப்போ தான் மகனை வந்துட்டு எங்கேருந்து பிரிக்க பார்க்குறா. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் கண்டுக்காது பாக்கிய பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செய்கிறாங்க. நான் இங்கே ஒருத்தி இவ்வளோ புலம்பிட்டு இருக்கேன். ஆனால் நீ ஒன்றுமே கண்டுக்காத மாதிரி உன் பாட்டுக்கு உன் வேலையை இருக்குது. அதானே உங்கள்கிட்ட போய் சொல்கிறேன் பாரு. நீ தான் எதுவுமே சம்மந்தம் இல்லாத மாதிரி நின்று இருப்பி அப்படின்னு சொல்ல. அத்தை உங்களுக்கு எதனா உடம்பு சரியில்லை சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். உன் மக விஷயத்துலலாம் என்ன ஏன் தலையிட சொல்லுங்கள். நான் யாரோ அவர் யாரோ அப்படின்னு சொல்ல. ஆமாம் உங்கள்கிட்ட இதை தானே எதிர்பார்த்தேன், வேறு இடம் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராதிகா ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளம்பி போயிடறாங்க. சரின்னு சொல்லிட்டு ராதிகா அந்த டைமில் வராங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா நானும் கோப்பியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்ல. நான் கூப்பிட்டு போக மாட்டேன், நானும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல. நான் கூப்பிட்டு போகிறேன், எனக்கு தெரியாத என் வீட்டுக்காரர் எப்படி பார்த்தணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல. இல்லை நானும் வருவேன் அப்படின்னு சொல்ல. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே போகிறாங்க. 3 பேரும் போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயும் போயிட்டு சண்டை போடுறாங்க. நான் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன், நீ டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. இதெல்லாம் பார்த்து கோபி பார்த்தீங்கன்னா யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ராதிகா வந்துட்டு கோபியை கூப்பிட்டு டக்குன்னு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க. ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா என்ன ஒரு நல்லா இருக்காங்கன்னு சொல்லி முடிச்சிடுறேன். வேறு எதுவும் சொல்லலையா, வேறு எதுவும் சொல்லாத இவ்வளோ நேரம் உள்ளே வந்துட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க, இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ என்கிட்ட சொல்லவா போகிற, நீ உன் பொண்டாட்டி பேச்சுக்கு என்ன ஆடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ராதிகா வந்துட்டு கோபி நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நானும் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் விட்டு கிளம்பி போயிடுறாங்க. கோபியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து திருப்பி கீழே வராங்க. ஆனால் கீழே வேறு வெறும் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இருந்துட்டு தமானுக்கு என்ன நடந்தாலும் எதுவுமே சொல்ல மாட்டேறா. அவள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கா, அவளை ஒரு வழி பண்ணணும். ஆனால் கோபி இப்படி இருக்கிற நிலைமையில அவளை என்னால் வீட்டை விட்டு கூட தோற்ற முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா கோபிக்கு எதனா ஆயிருமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கோபி கீழே இறங்கி வராரு. கீழே இறங்கிட்டு ஏமா புலம்பிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஒன்று நினச்சி தான் கவலையாக இருக்குது, டாக்டர் என்னடா சொன்னாங்க அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கா, மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்குமா, அதனால தான் அப்படின்னு சொல்ல. நான் எதுவும் பேசுறதே இல்லை, நீ வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் கூட அமைதியாகிட்டேன்னு, நான் இப்போ எதுவுமே சொல்கிறதே இல்லை அப்படின்னு சொல்ல. அதனால மட்டும் மன அழுத்தம் வராது மாதிரி, நீங்கள் இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி 2 பேரும் சண்டை போட்டிங்க பார்த்தீங்களா, அப்படி அதனால கூட வந்து எனக்கு டென்ஷன் ஆகுது, அதனால தான் மன அழுத்தம் வருது. இப்படி ஆனால் திருப்பி நெஞ்சு வலிக்கிறவங்களுக்கு அப்படி வந்தால் திருப்பி ரொம்ப ஆபத்தான் அப்படின்னு சொல்ல. சரிடா நீ தான் முக்கியம், எனக்கு ஒரே பையன், நான் இனிமேல் எதுவுமே சொல்கிறதில்ல, நீ அவள் பேச்சை கேட்டு நான் சொல்ல. அதுக்காட்டு கோபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா ஒரு வழி அம்மா சமாதானம் ஆகிட்டாங்க, இதுமாரி வந்து 2 பேரும் எந்த சண்டையும் போட மாட்டாங்க, நாமளும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பாக்கியம் பார்த்தீங்கன்னா என்னமா நடிக்கிறாரு, எங்கேருந்தா இதெல்லாம் கற்றுக்கிட்டாரு, பிறவிலேருந்தே வந்ததாட்டங்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அமைதியாக அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கோபியுமே வந்துட்டு கண்ணுலேயே வந்து சைகை பண்ணி சமாதானப்படுத்துகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பாக்கியவுமே கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு வேலை செய்கிறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா பாக்கியாவை பார்த்தீங்கன்னா கோபி கீழே இறங்கி வராரு. கீழே இறங்கி வந்தவர் பார்த்தீங்கன்னா எங்க டேதி இன்னைக்கு 10 ஆச்சு, நீங்கள் கிளம்புறோன்னு சொன்னீங்க 10 நாளில் என்ன கதை அப்படின்னு கேட்க, இல்லை நான் இன்னொரு வாரம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல. அது கேட்டாங்க பாக்கியா பார்த்தீங்கன்னா அப்படின்னா மீதி வாடகை அப்படின்னு கேட்க, வாடகை தானே எத்தனை நாள் ஆனாலும் அதுக்கான வாடகை நான் பே பண்ணிடுறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, 5 நாள்ன்றது ஒரு 10 நாள் கூட ஆகும் அப்படின்னு சொல்ல. ஏன் 5 நாள் 10 நாள்னு இழுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க, நீங்கள் வீட்டை காலி பண்ணுற மாதிரி ஐடியாவிலே இல்லையா அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் காலி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அந்த டைமில் வராங்க. ஏன் ராதிகா இப்படி பேசுகிறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ கொஞ்ச நாளைக்கு இன்னும் அம்மா கூடவே இருக்கலாம், இங்கே இருக்கிறதுனால உனக்கு எதனா பிரச்சனை அப்படி கேட்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் பாக்கியாவுக்கு தான் பாவம் டென்ஷன், அதனால தான் நம்ம கிளம்பி போயிடலாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல. அவன் எங்கேயும் வரமாட்டான், அவன் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா வராங்க. ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா கோமா வரதை பார்த்து கோபி பார்த்தீங்கன்னா நெஞ்சு பிடிச்சிட்டு நடிக்க செய்கிறாரு. இதை பார்த்து ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா அமைதியாகிடுறாங்க. சரிப்பா நான் ஒன்றும் சொல்லலை, சரி அவள் சொன்ன மாதிரி எதுவும் ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. சரிம்மா நான் வந்துட்டு அங்கே வீட்டுக்கே போகலான்னுக்கிறோம், நீங்கள் என்னம்மா சொல். சரிடா போ, ஆனால் என்னையும் கூப்பிட்டு போ, நான் இங்கே மட்டும் தனியாக வந்து என்ன பண்ணுவேன், நானும் கூட வந்துடுறேன், நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல. ஏன் நீங்கள் போகிறீங்க, அவங்க வீட்டுக்கு போட்டு நீங்கள் போக தேவையில்லை அப்படின்னு சொல்ல. நான் என் மகன் இருக்கிற இடத்துல தான் இருப்பேன், நீ உனக்கு என்ன வந்தது, நீ என்னை விட்டுரு அப்படின்னு சொல்ல. சரியா தொங்கு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியமே அமைதியாகிடுறாங்க. யாரோ கன்வென்ஸ் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. நான் என் மகன் கூட தான் போகணும்னு சொல்லிட்டு உறுதியாக 3 பேரும் பார்த்தீங்கன்னா வெளியாகிறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. அடுத்து என்ன நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மேலே இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பக்கம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.